நம்ம தமிழக அரசியல்ல பரபரப்பான விஷயமா இன்னைக்கு திமுக முக்கியமான அமைச்சர் எம்எல்ஏவாகவும் இருந்த பொன்முடி அவர்கள் 1.25 கோடி ரூபாய் அவர் ஊழல் செய்தது உண்மைதான் அப்படின்னு நம்ம தமிழக சிறப்பு ஹைகோர்ட் இன்னைக்கு பொன்முடி அவர் குற்றவாளி அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சு 3 வருட சிறை தண்டனை, அதுக்கப்புறமா 50 லட்சம் ரூபாய் அபராதம் பொன்முடி அவருடைய மனைவி 2 பேருக்குமே நம்ம சென்னை ஹைகோர்ட் நீதிபதி திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் இன்னைக்கு கொடுத்திருந்தாரு. ஸோ இந்த பரபரப்பான சம்பவம் இப்போ நடக்கிறப்ப நம்ம தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நம்ம தமிழகத்தில் இப்போ அவர் கிடையாது. ஏன்னா வர 2024 பாராளுமன்ற எலெக்ஷனுக்காக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக சோனியா காந்தி அவங்களுடைய பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக டெல்லிக்கு முன்னதாகவே ஸ்டாலின் அவர்கள் புறப்பட்டு போயிருந்தாரு. இப்படி இருக்க பொன்முடி அவர்கள் இன்னைக்கு கைது அப்படிங்கிற இந்த தகவலை கேட்டதுமே ஸ்டாலின் அவர்களுடைய முதல் ரியாக்ஷன், அந்த வகையில் டெல்லியில் இருந்துகிட்டே பொன்முடி அவர்கள் கைதை பற்றி ஸ்டாலின் அவர்கள் பரபரப்பு பேட்டி ஒன்று இப்போ கொடுத்துருக்காரு. ஸோ இந்த தகவலை கேட்குறப்ப ஒவ்வொரு திமுக பிரமுகர் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிற மாதிரி தான் இந்த தகவல் இப்போ இருக்குது. ஸோ அந்த வகையில் பொன்முடி அவர்கள் குற்றவாளி அப்படின்னு அறிவிச்சதுமே நம்ம ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்க தகவலில் பொன்முடி அவர்கள் மேலே தமிழக சென்னை ஹைகோர்ட் அவங்க அறிவிச்சிருக்க இந்த தீர்ப்பு உண்மையானதாக இருக்கும் அப்படின்னு என்னால் ஏற்றுக்க முடியல. ஆனாலுமே சென்னை ஹைகோர்ட் தீர்ப்பை நான் மதிக்கிறேன். அவங்க கொடுத்துருக்க அந்த தீர்ப்புக்கு கண்டிப்பாகவே நான் தலை வணங்குறேன். ஸோ இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் பொன்முடி அவருக்கு சிறை தண்டனை மட்டும் கிடையாது, அவர் ஒட்டுமொத்தமாக திமுகவில் இருந்தே நீக்கப்படுவார் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் டெல்லியில் இருந்து பொன்முடி அவர்கள் குற்றவாளி அப்படின்னு அறிவிச்சதுமே இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு டெல்லியில் சொல்லியிருக்காரு. அதே போல் பொன்முடி அவருக்கு இன்னும் 30 நாள் கால அவகாசம் கூடுதலாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த தீர்ப்பில் பொன்முடி அவருக்கு திருப்தி இல்லை அப்படின்னா டெல்லி ஹைகோர்ட்டுக்கு அவர் மேல்முறையீடு செய்து கொள்ளலாம் அப்படின்னு நம்ம சென்னை ஹைகோர்ட்டே பார்த்தீங்கன்னா பொன்முடி அவருக்கு இந்த வாய்ப்பையும் வழங்கியிருக்கு. ஸோ இதை பற்றியும் குறிப்பிட்டிருக்க ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமாக பொன்முடி டெல்லி வரைக்கும் போய் அவர் குற்றமற்றவர் அப்படின்னு நிரூபிப்பார்னு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் டெல்லியில் இருந்து இந்த பரபரப்பு பேட்டியை பார்த்தீங்கன்னா இப்போ சற்று கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவர் கொடுத்திருக்காரு.